வந்து ஒரு நெக்கு வந்து தச்சு திருப்பி வச்சுருக்கேன். இப்போ அதை சிம்பிளாக ஒரு லேஸ் வச்சு டிசைன் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ இந்த டிசைனை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு லேயர் வச்சுருவோம். இப்போ இதிலேருந்து கொண்டு வந்து கரெக்டாக அந்த சென்டர் வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க. கரெக்டாக அந்த வி எங்கனக்குள்ளே இருக்கோ அந்த வீலேருந்து அப்படியே அடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க. அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்போசிட்டில் இங்கே முதல்ல வச்சிடலாம். மேலே வந்து இது சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ நான் இந்த லேஸ் வச்சுருக்கேன். சாரியில் வந்து கோல்டு கலர் நிறைய இருக்குது. அதனால நீங்கள் பெரிய லேஸ் இருந்தால் கூட 2 லேயர் வச்சிங்கனாலும் இது அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுருங்க. அதில் வந்து இழுக்காமல் வைக்கணும் லேஸ் வந்து. கொஞ்சம் லூஸ் கொடுத்தடிங்க, அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து அதை விட்டுருங்க. விட்டுட்டு அதை வந்து கட் பண்ணிடுங்க. அந்த நம்ம வி அடிச்சிருக்கோமே அதுக்கு விக்கு நேராக வந்து அதை கட் பண்ணிடுங்க. அதை அப்படியே திருப்பி இன்னொரு ரவுண்டு வந்து போட்டுருங்க. இது பக்கத்துலேயே வந்து இன்னொரு லேயர் வச்சிடலாம். அதில் வந்து அப்படியே கரெக்டாக அதை ஒட்டியே வச்சுருங்க. அப்போ தான் வந்து டபுளாக இருக்கிறது. இல்லை உங்களுக்கு அந்த 1/4 இன்ச்சு வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத் தெரியணும் அப்படின்னு சொன்னால் அந்த 1/4 இன்ச்சியை விட்டுக்கிறங்க. ஒரே மாதிரி வரணும். ரெண்டு தையல் வந்து போட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போ கீழே இருந்து வச்சு கொண்டு வந்துருங்க பார்க்குறதுக்கு. இப்போ இதில் எப்படி நீங்கள் இந்த கேப் 1/4 இன்ச்சு உள்ளே விட்டுருக்கீங்களோ அதே மாதிரியே நமக்கு இந்த பக்கமும் வச்சிடலாம். இப்போ முதல்ல வந்து இங்கேருந்து வச்சுருங்க. லைட்டாக வந்து அந்த பிசுறு தெரியாமல் அதில் வந்து கரெக்டாக மடிச்சிருங்க. கொஞ்சம் கூட பிசுறு வந்து வெளியில் வந்துடக்கூடாது. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் அடிக்கிறது வந்து அந்த கரெக்டாக வி டைப் எங்கே இருக்கோ அதுலேருந்து அப்படியே கொண்டு வந்து கிராஸாக கொண்டு வந்துடுங்க. இப்போ இது ஃப்ரண்ட்டில் வைக்கிற அளவுக்கு மாத்திரம் கொஞ்சம் வந்து விட்டுருங்க. ஒரு லேயர் மாத்திரம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறோங்க. 2 லேயர் தேவையில்ல. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து விட்ருங்க. முன்கழுத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ ஒரு பக்கம் உள்ள பிசுறு வந்துட்டு போயிடுச்சு. இப்போ 2வது நம்ம லேயர் வைக்கும்போது அந்த பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி கணக்கு பண்ணி வச்சுருங்க. அதை வந்து அதே 1/4 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டுருங்க.
இது சேஃப் வரணும்னா கொஞ்சம் வந்து லைட்டாக பொறுமையாக அடிக்கணும். நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் வந்து 2 லேயர் வேணும்னா நீங்கள் தாராளமாக அந்த 2 லேயர் வந்து வச்சுக்கலாம். ஒன்றே போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு லேயரோடே போதும். இதுவுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது வந்து இதில் 2 தையல் போட்ட மாதிரி இதுலேயும் வந்து 2 தையல் போட்டுருங்க. ஒரு லேயர் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். பின்னாடினா கழுத்து வந்து உங்களுக்கு 2 லேயர் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு 1 வைங்க போதும். இப்போ தச்சு முடிச்சதுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். அதில் பட்டன் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக போடுறதுக்கு இந்த யூ ஷேப்பில் வந்து தச்சுட்டு இதை தச்சிங்கன்னு சொன்னால் பார்க்க வந்து அழகாக இருக்கும். இப்போ இது வந்து சிம்பிளாகவும் வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதை விட யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன போடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.